நல்லா வெந்துடும். இப்போ அதையும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ அதுலேயும் நல்லா உப்பு காரம்லாம் ஏறும். இப்போ அதான் வேக வச்ச அந்த மொச்சையை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். இது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் சைட் டிஷ் செய்யலைனா கூட இந்த மொச்சை இருக்குது இல்லைங்களா, அதை தொட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ண அதுவும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஃபேமிலியில் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி வைக்கலாம். நான் வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினா நிறைய ஆகிடும். அதுவும் இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. இது காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்க வேண்டியதாக. 2 டீஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். உப்பு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஜூஸ் ஒண்டி எடுத்துக்க